அந்த முக்கியமா தையல்கள் துவங்குறார்கள் எல்லாரும் வீடியோ புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன இருக்குமா நிறைய பிரச்சனைகள் வந்தது இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குமே 3 வெட்டியல் களவுகள் போனா சரி வந்து உனக்கு பல மடங்கு பெருக வேணும் காசு வணக்கம் சொல்லுங்க காய் காட்டுங்க கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கி உங்களோட வாழ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஸோ இன்றைக்கு என்ன நாள் என்று சொன்னால் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். என்ன எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்ப எத்தனை வருஷம் போகுது? 2026. இந்த 2026ல அனைவரும் வந்து மிக சிறப்பாக உங்களோட நாட்களை வந்து துவங்கணும். என்ன அதே மாதிரி நிறைய பேட்ட கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கி உங்களோட வாழ்வுல வந்து ஒளிகள் பெற நல்ல மாதிரி இருக்கணும். புது புது வேலைகள் துவங்குறார்கள். அந்த முக்கியமா தையல்கள் துவங்குறார்கள். எல்லாருக்கும் வந்து இந்த வருஷம் மிகவும் என்ன சொல்றது ஒரு கை விசேஷம் ஒன்று கொடுப்போம் துளசிக்கு. உண்மையிலேயே கை விசேஷம் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் மடி சாரத வாங்கணும். மனசார எந்த கையால பெருக மடி உண்மையா அப்படி நக்களுக்கு இல்ல. இந்த காசு உனக்கு பல மடங்கு பெருக வேணும். அப்படி காசுன்னு பெருமை முக்கியம் இல்ல. காசு போகணும் கையில. அதே உங்களுக்கு பல மடங்கு பெருக கொடுக்குற மனசுதான் முக்கியம். அது காசு எவ்வளோன்ற முக்கியம் இல்ல. காசு வடிவா உனக்கு பெருகும். இந்த முறை நிறைய சட்டைகள் வந்து நீ புள்ள அசி சரி சரியா வடிவா கட்டு இந்த மாதிரி முன்னோட்டமே. அப்ப கடைக்கு என்ன பேரு பிள்ளையா தைக்கும் மகன். அப்ப மகதி பெஷன் அனைத்து விதமான ஆடைகள் ரெண்டு தைச்சு சரி. அப்ப இப்ப துளசிய வந்து அவங்க சொந்தக்காரர்கிட்ட கொண்டு போக போறோம். வணக்கம் சொல்லுங்க காய் காட்டுங்க. அப்போ உண்மையிலே இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு வருஷமா அமையும் நினைக்கிறேன். போன வருஷம் வந்து அதாவது நேற்றைய நாள்ல இருந்து போன வருஷம் நிறைய விஷயங்களை வந்து இழந்த நான் என்னுடைய வாழ்க்கையில அது வேலைகள் அது என்று சொல்லி எனக்கு இழந்த நாங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த வருஷம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல வருஷமா மாற வேணும். இழந்த எல்லாமே வந்து மீண்டும் பெற வேணும். என்ன துளசியின் கையை விட்டு போன காசுகள் இல்லாம திரும்பி வர வேணும். என்ன இந்த முறை இந்த மாத இடைக்குள்ள வந்து துளசி ஒரு வாகனங்கள் எதுவும் முடக்கணும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறேன். இந்த சொல்லி வாழ்த்தோணும். உண்மையிலே அடுத்த வந்து வாழ்த்தோணும் இந்த புது நாட்கள்ல வந்து. அப்ப துளசி முருகங்களை வாழ்த்துங்க. நான் என்ன வாழ்த்துறேன். நீங்க சப்ஸ்கிரைப் கூடி வேலை கிடைக்காட்டி நல்லபடியா முன்னேறீங்க. நீங்க உண்மையிலேயே எங்களை பாக்குற உறவுகள் தான் எங்களுக்கு வந்து இன்னொரு உற்சாகம் தாருது. எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணி என்ன திடீரெண்டு வியூஸ் குறையும் கூடும். அது ஒரு சின்ன சிக்கல். சரி அப்ப நாங்கள் இப்ப துளசி கோவிலுக்கு போறோம். அப்ப கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்ப சட்டை வந்து நீங்க தைச்சதோ அப்படின்ற ஒரு நாளைக்கு நீங்கள் தைக்க ஒரு வீடியோ எடுத்து தைச்சு முடிச்சு போடைக்க ஒரு வீடியோ எடுக்கலாம். இப்ப நானும் சொல்லுவேன் நான் தைச்சேன் பாருங்க. இதுவும் துளசி தைச்ச சட்டை, இதுவும் துளசி தான் தைச்ச சட்டை, இதுவும் நீ சரியா இதுவும் இது இல்ல. ரெண்டு சட்டையும் வந்து துளசி தான் தன்னுடைய கையால வந்து வெட்டி தைச்சவா. பாருங்க அது வந்து இவ்வளவு வந்து அழகா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தங்கச்சியும் தைச்சு கொடுத்துருங்க. அப்ப பாருங்க ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு துளசி தைக்கிற வீடியோக்களும் வந்து காட்டுவோம். என்ன துளசி இன்னும் அந்த சர்டிபிகேட் இன்னும் பெரியல பழைய முடிக்கிற இடத்துல வந்தா அப்புறம் கட்டாயம் அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம். சரி போக மாட்டாங்க. ஓகே அப்படி கிரௌடு விட்டுட்டு வரையில ஆட்டோ
வெட்டியல் களவுகோல் போனால் சரி பேருந்து சரி என்ன எவ்வளோ மரக்கறியல் போகுது வெங்காயம் 220 மரவள்ளிக்கிழங்கு 150 ரூபா கீரை 150 உருளைக்கிழங்கு 220 சரி வாங்க வருங்க பாருங்க இதான் எங்களோட ஊர்ல வயல் பாருங்க வயல் எவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்காண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குமே ஒரு 4 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு வயல்கள் இந்த ரோட்டை பாருங்க அப்படியே வெறிச்சோடி போயிருக்கு ரோட் எல்லாம் இந்த எல்லா சனமும் வந்து டவுன்ல அனுப்பினோம் சில பேர் வந்து 4 வேலைக்கு போவினோம் சில பேர் வந்து பிடிச்சி வச்ச சம்பளத்தை பண்றதுக்கு போவினோம் என்ன தெரியுதா ரோட் எல்லாம் அப்படி ஜூம் பண்ணி எடுத்து காட்டு ரோட்டுல வளமையை விட இந்த ரோட்ல வந்து வாகனங்கள் குறைவு இல்லாட்டி இந்த டைமுக்கு அடிக்கடி வந்துருக்கும் வாகனம் எல்லா சனம் படிக்கிட்டு போகுதுகள் இன்றைக்கு அரைவாசி பேட்ட வீட்டை இறைச்சி கறியோட சாப்பாடுகள் சமைப்பினோம் மிச்சம் இருக்கிற கண்ட வீடுகள்ல வந்து விரதம் மட்டும் மரக்கறி மட்டும் சமைப்பினோம் ஆனா வீட்டுல இருக்கிற சில பேர் வந்து பலவா போய் கடையில சாப்பிட்டு போட்டு வரீங்க சில பேர் வருஷத்துக்கு மட்டும் காய்ச்சி சைவக்காரர் வடிவா இருக்கு நிலம் வெண்ணெல் வளர்ந்து இது விழுந்த என்ன லோரி இந்த வயலுக்கு லோரி ஆக்சிடென்ட் பண்றது இல்ல இருக்கு இந்த வருதான் ஆக்சிடென்ட் இல்ல அந்த அது அப்படியே பைக் ஒன்றேக்க அதுக்கு ஒரு அங்கி போடுது அப்படியே இஞ்சால வீடு காட்டில அதான் எங்களை காணிருக்க இல்ல வயல் மழை வந்ததான் நீ ஒரு தெரிஞ்ச கண்ட வீட்டை வந்து நாங்களாம் அங்கே ஆட்டுக்குட்டி இருக்குது அதுமாதிரி வடிவான ஆட்டுக்குட்டி கொண்டு இதுதான் தாய் போல நல்ல கொம்பு இருக்கு அதான் 3 ஆடு நிற்குது மொத்தம் வெளியில வந்து சமையல் போய் கொண்டிருக்கு எங்களை வீட்டை அது கணக்க பேருக்கு இல்லை துளசி ஆக்களும் கும்பங்களுக்கு தான் சமையல் போகுது அதே மாதிரி வீட்டுக்குள்ளுக்கையும் வந்து துளசி ஆக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கலாம் இதில் என்ன கறி இருக்கு இறைச்சி கறி
ஹலோ. வேலை செய்யணும். துளசி கரெக்ட் கருவரா. துளசின்ற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வடிவா கிடக்கு. உண்மையாதான் ஒரு வித்தியாசமான வடிவு. உண்மையாதாண்டி. சரி உண்மையாதான் வித்தியாசமான வடிவு உண்டு. லிப்டிக் பூசிக்கிறாய். பாருங்க கரெக்டா இருக்குன்னு சொன்னா அங்கட பிசேட விருந்தினர் ஜசி அக்காக்கு கரெக்ட் வந்து மரக்கறிக்காரருக்கு புரிம்பு. சிக்கன். அப்ப இதுக்கே மடுப்பு, இதுக்கு என்ன கிடக்கு அடுப்பு ரெண்டுக்கு? பருப்போ? என்ன 4 கேட்டுக்கு இவ்வளவு பெரிய பானை? ஓ வெங்காயம் போடு. அப்ப கரெக்ட் சம்பளமே இருக்கு. அம்மாண்ட சட்டையும் படிதான் இருக்க. இல்ல வடிவா இருக்கணும் சட்டை. அது சந்தைக்கு போனாங்க. அது சந்தை தெரியுமா? வேறதாமட சந்தை தொங்கல்ல கொண்டே விட்டதுன்னா அப்படியே நேரங்கள்ல. ஓ திருநெல்வேலியா? ஓ திருநெல்வேலி சந்தைக்கு. அப்ப முன்னுக்கு பார்க்கிங் ஃபுல் ஆயிட்டு. சந்தைக்குள்ள அப்படி இல்ல, எல்லாம் ஃபுல் பார்க்கிங், எல்லாம் பாகனம் தொங்கல்லாம் நின்ற எல்லாம் ஆட்டோக்களும் திருப்பி போட்டு வாங்க. அதுதான். அப்ப நங்கி சொல்ல ஒருத்தருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓ நீ இப்படியே சொல்லு, பரவாயில்ல. இப்படியே சொல்லுங்க. என்னங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் தான். எல்லாருக்கும் சொல்லுங்க, உறவுகளுக்கு சொல்லுங்க. மடியா இருக்கு சொல்லுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படியா துளசி சொன்னவள் அம்மா சொன்னது நீ சொல்லி அதான். நீயும் சாதுவா லிப்டிக் அடிச்சுக்கிறேன் என்ன துளசிய மாதிரி. அதே அங்க பெரிய டிவியில பெருசா பாக்க தெரியும் லிப்டிக் புரிம்பா. சரி இல்ல வடிவா கிடக்குண்டை நீ. அதான் நீ ஒரு வித்தியாசமா வடிவாக நான் சொல்றேன். வித்தியாசமா இருக்கு நீ. ஆட இன்றைக்குதான் துளசி புது வேஷம்னு முகங்களி இருக்கிறாள், மொழி இருக்கிறாள். இன்றைக்குதான் அதுதான் நான் பார்த்தேன். நானும் இன்றைக்கு இப்படியே தான் குளிச்சேன். நங்கி 2 வருஷத்துக்கு இருக்கா. ஓ இவள் வந்து ரூமுக்கு போனா லைட்டு போட்டா நிப்பாட மாட்டாள். அது முந்திதான் களி, இப்ப ஜெயில சாப்பாடு ரச்சி கறி எல்லாம். ஓ ஜெயில ஒவ்வொரு ஞாயிறும் பிரியாணி சோறு ரச்சி கறி. ஓ அது சரி. ஓ பெரிய தானே. பாருங்க துளசி வந்து வாழைப்பழம் சாப்பிடுறா. அதுதான் நைஸா வாழைப்பழம் தூக்கினா அதே வீடியோ பண்ணி போட்டு போகுது. போட்டோ இல்ல வீடியோ. இப்ப நாங்கள் எங்க போறோம்னு சொன்னால் மெழுகுதிரி ஒன்று கொளுத்த போறோம். என்ன சேர்ச்சுக்கு மாதா கோயிலுக்கு வந்து மெழுகுதிரி கொளுத்த போறோம்.
பூசைக்கு போயிடலாம் பூஜை நித்திர தூக்கம் கண்டபடியா. ஓ எங்க காய்ச்சல் வாகனில இங்க நிக்கிறா பாருங்க. குரங்குகள் வந்து வாழைப்பழத்தோட நிக்குது. அதுதான் அது வேறு அந்த துளசிக்கு இந்த வாழைப்பழம். துளசி இந்த அண்ணி வந்து வாழைப்பழம் கொடுத்தது. சரி எல்லாரும் வேறுங்க ஆட்டோக்குள்ள. என்னதுக்கு பாக்குறது? கறி துளசி தான் டேஸ்ட் பண்றதா? அவ்வளோ போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு டேஸ்ட் பார்க்கறதையே நீங்க எடுங்க. எடுத்து வந்து இருக்கிறேன் நான். டேஸ்ட் பார்க்க போறா துளசி. எல்லாம் பாருங்க, டேஸ்ட்டை பாருங்க. புளிகள் எல்லாம் உரைக்குது. பாலை வந்து கொஞ்சம் முறைக்குது. பால் ஊத்தட்ட நம்ம வீட்டு அம்மளவு கூட போட்டாவதியா தூளுக்கு. எனக்கு ஈர எடுத்து வைங்க வீட்டை. துளசிக்கு தான் எனக்கு அந்த மாங்காய் என்னங்க இதுதான் வந்து எங்களோட பங்கு மாதா கோயில், உரும்புராய பங்கு, நீர்வேலி பரலோக மாதாலயம்.
பரலோக மாதா ஆலயம். சரியா போகிற மாதிரி சர்ச்சுக்கு வந்து முளைத்திரி கொளுத்தி போட்டோம். இனி வீட்டுக்கு போய் வடியை கொளுத்துவோம் என்ன. துளசி தான் முழு வடியும் கொளுத்த போகிறா. சரி அப்போ போவோம் என்ன. ஸோ நாங்கள் இப்போ வெடி கொளுத்த போகிறோம். அப்படி ஒரே வச்சு விடு, அதில் கொண்டு போய் வை, அங்கே அங்கே வை, இந்த கல்லுக்கு போய். துளசி தான் கொளுத்துறான்டவள அதை சேர்ந்து வைங்கோ. அப்படி ஒன்றுலேயே அப்படியே கொளுத்தி விடு. அது போடும், அது போடும். இப்போ டக்குனு ஒடிச்சு விட்டுருமே. திரிய பேர் முதல்ல அங்கே இருக்குது. வெச்சு போட்டு ஓடி அணிக்காத. என்னடி வடிக்க காணையில ஓ பார்த்தது பார்த்தது. வடி ஊக்கம் இல்லை வடி. நாங்களெல்லாம் சாப்பிட்டு முடியதான் மிச்சம் எல்லாம் படிக்கும் போல. போய்க்குது வடிக்கிற. அடுத்த வடிக்க போகுது. அரைவாசி அங்க போச்சு ஒன்னைக்கு. பாருங்கோ சுவையான சமையல் ரெடி. வந்து கேரட்டு சம்பல், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மரவள்ளி கிழங்கு களி மாதிரி கிடக்கு. இந்த பக்கம் வந்து சோறு கிடக்கு. துளசி ஆக்கள், அம்மாக்கள், துளசி ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இது என்ன பருப்பு கறி வந்திருக்கு, பானைக்கு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சம்பல் கிடக்கு. பாருங்க சம்பல், கீரை சம்பல். அடுத்த பக்கம் வந்து இறைச்சி கறி இருக்கு. சரி போடுங்க, பிளேட்ல போட்டு அடுக்கி வேணும் சாப்பிடுவோம். பாருங்க கோப்பையில வந்து போடப்படுற ஒரு சாப்பாடா. ரெண்டு சம்பல், கீரை கீரை விருப்பாங்க. பாருங்கோ சாப்பாடு அப்படின்னு சொல்லி இந்தியா அங்கட நியூ இயர் சாப்பாடு. அதே மாதிரி இந்த பக்கம் அப்பா சாப்பிட்றார். அங்கே துளசிக்கும் செய்ய பசி போல. அதுதான் நானும் சாப்பிட போறேன். எடுத்துட்டு இந்த மேசை வந்து எங்க துளசி அப்பா தான் அடிச்சு தந்தவர். அதனால வடிவான மேசை நல்லா கலர் பண்ணி அடிச்சு தந்துருக்கிறார். அம்மா தட்டி காட்டுறா.
அப்ப எங்க அம்மாண்ட உடன்பிறவ சகோதரம் மாமாண்ட பாசம் உள்ள தங்கச்சி அன்பு தங்கச்சி இப்ப வந்திருக்கிறா சாப்பிடுறதுக்கு. அவளுக்கு ஸ்பெஷலா மிரக்கறி சாப்பாடு சமைச்சது. வந்த உடனே அவவே போட்டுட்டா. என்ன நாங்கள் மச்ச கையில் இல்லோ அவக்கு வேறையா வச்சிருக்கு. உங்க எப்படி ஜாசி நல்லா இருக்கா? அதுதான் அதுதான். இன்றைக்கு உங்களோட அண்ணா வந்து கைதடிக்கு போட்டு கைதடி உங்களுடைய சசி அண்ணா. அப்ப உங்களுக்கு தரிசனம் இல்லாம எப்படி போச்சு? முடியல. நான் இனிதான் ட்ரிப் இருக்கு. ஜெசிகான்னு தான் எல்லாரும் கூப்பிடுறோம். ஜெசிகாவை 3வது வீடு அவ ஜோதிச்சு பாருங்க. நீ சாப்பிட்டு போய் சட்டையுங்க அது கூட கீரை எடுத்துட்டு வரவா? நீங்க இருங்க காணும் எல்லாம் காணும். சாப்பாடு கொடுத்தா வடிவா சாப்பிடணும். அது அன்பு தங்கச்சி என்ன சொல்லுங்க, நான் பசியண்டா நான் கேட்டு வேண்டி சாப்பிடுவேன். அதே மாதிரி யாரும் வந்தாலும் நான் கொடுப்பேன். அதுதான் அதுதான் அதுதான். என்ன சொல்லுவான் ஜெசிகா ஒரு பழக்கம். வருஷத்துல 12 மாதமும் வந்து கடவுளும் பிடிக்காத விரதங்களும் எப்படிப்பா கடவுளும் அப்படி விரதம் பிடிச்சிருக்க மாட்டேன். அந்த எங்கெங்க எந்தெந்த ஒட்டியில என்னென்ன விரதங்கள் இருக்கோ அவ்வளவு விரதம் பிடிப்பா ஜெசிகா. அப்ப அதன் விளைவுதான் இங்க இந்த மிரக்கறி சாப்பாடு. எங்க எங்க தங்கச்சி நங்கி தங்க வாங்க. வா கிறிஸ்டினா ரைட். அதுதான் அதுதான். சோடா வந்துட்டு பாருங்க, பெப்சி சோடா. இந்த சோடாக்கு காரணமானால் வந்து துளசி. அதுதான் அதுதான். இது யாருக்கு வாங்கி இருந்த நீங்க குழந்தை பிள்ளைகள் இருக்கிறது? சிப்ஸும் மற்றது என்ன அந்த சாக்லேட்டா. முந்தி நான் சின்ன வயசுல சொல்றது அந்த விரல் பிஸ்கெட், விரல் சாக்லேட், விரல் மாதிரியில இருக்கு. ஓ ஃபிங்கர்ஸ். சரிதான் என்ன ஃபிங்கர்ஸ் தான். ரைட் ஃபிங்கர்ஸ். அடுத்து ஒன்று என்ன 3 கப் தான் கிடக்கு எனக்கு. எனக்கு போத்தலோட. அப்ப இதுதான் மாமா அடிச்சுது அந்த மேசை. வடிவா இருந்து வைக்கப்படாம சாப்பிடுங்க மாமாட மேசையில. இதுதான் துளசியின் அம்மா. நிறைய பேருக்கு சில நேரம் தெரிஞ்சிருக்காது அந்த கிட்ட நிக்கிறதால. இப்ப கிட்ட நிக்கிறதால பாருங்க தெரியும். இதுதான் துளசியின் அம்மா. துளசியின் அப்பா அடிச்சது அந்த மேசையில தான் இன்றைக்கு அவ இருந்து சாப்பிடுறா. ஆசை ஆசை இன்றைக்கு இந்த மேஸ் ஓப்பனிங். இன்றைதான் மேச திறப்பு விழா. கடையை கொண்டிருக்கேன் பெருசு. ஜெசிகா வடிவு தானே நோமலா காட்சி. அது வடிவு கண்ணாடி கழட்டுமா? கண்ணாடி இருக்கா? கண்ணாடி கழட்டு போவோம். எட்ட போங்க. எட்டா வடிவு ரொம்ப வடிவாக அந்த மஞ்சள் கலர் சட்டைக்கும். துளசிட்டு எனக்கு கொடுங்க சட்டையில் தெப்பால். புதுசா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாள். ஓ கொண்டு கொடுங்க தெப்பால். அப்ப சாப்பாடு எப்படி இருந்தது? நல்ல சாப்பாடு. அடுத்த பயணம் எங்க போறீங்க? எங்களுக்கு இன்னும் 4-5 வீடு கிடக்கு. பாசம் உள்ள அண்ணா வந்து எங்க போயிட்டாரா? கையடிக்கு போட்டாரா? இந்த கால் வராது. அதனால வந்து தங்கச்சியை மிஸ் பண்றாரு. கட்டாயம் வீடியோல பாக்குறேன். இப்படியே ஒரு வீடு விட ஏன்சம் விட சாப்பிட்டாச்சு. 4 வீடு இருக்குது. ஒரு விட 3 வீடு அப்படியே. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி வீடியோ. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கஷ்டம் விசா கிடைக்கிறாங்களே, விசா கிடைச்சு என்ன எல்லாரும் இந்த வருஷம் என்ன ஹாப்பியா இருக்கட்டும். ஹாப்பியா இருக்கணும். அந்த காணி பிரச்சனை, விசா பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் நீங்க கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்றாங்க? அடுத்த வருஷம் ஜெசிகா அங்க நிக்கணும். லண்டன்
லண்டன் பிரான்ஸ்ல அடிக்கணும் பிரான்ஸ்ல அது அது எங்க அடிக்கணும் அத்தை பிரான்ஸ் தானவா அதையும் பிரான்ஸ் அடிக்கணும் சரி அப்ப இன்றைய நாள் நடந்த விஷயம் எல்லாம் பார்த்திருப்பீங்க உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அதான் அப்ப எல்லாருமே வந்து வீட்டுல ஹாப்பியா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் பாய் பாயா அப்ப என்னன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ முடிச்ச உடனே டக்குண்டு துளசியும் நாங்கையும் ஓடி வந்துட்டோம் அங்க ஒரு அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்க போட்டு அப்ப திரும்ப வீடியோ எல்லாரும் முண்டாசி வீடியோ முடிக்கணுமா அப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு பாசம்னு சொல்லி வீடியோ இருந்தாலும் இவ்வளவு அவசரத்துலயும் ஹெல்மெட்டை கழட்டி வச்சு போட்டு டக்குனு முடிக்கணும் அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு ஆர்வம் அதுதான் அப்ப ஒரு துளசி எல்லாம் சொல்லுங்க இனிய சரி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முடியவும் சொன்னாங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க எல்லாரும் பாய்